ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், பின்ஸ் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸோடைய அந்த எக்ஸாக்ட் லைன்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம விட்டு பார்த்தீங்களா இந்த 1/4 இன்ச் அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைன்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக் லைனையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லைன் மேலேயே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக நம்ம இந்த லைனிங்கை திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நெக் ஷேப் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை பொறுமையாக டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் லைனை ஸ்டிச்சிங் முடிச்சிட்ட பிறகு அந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், எப்படி கட் பண்ணணும்னா அந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனிங் முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைச்சிருக்கோன்றதுனால உள் பக்கமாக டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்ஸ் கொடுக்கறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த சுருக்கமும் இருக்காது, ஈஸியாக டர்ன் ஆகிடும். எல்லா நெக் ஷேப்புக்குமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த கட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை மறந்துட்டு நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக் டர்னிங் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. சுருக்கமெல்லாம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் டர்ன் பண்ணிக்கிறேன் ஃபேப்ரிக்கை. இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக டர்ன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போது ப்ளவுஸை நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ லைனிங்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைனிங்க்கு மேலே, அதாவது நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்க்கு மேலே ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள், அந்த லைனிங் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அயர்ன் பண்ண தேவையில்லை, ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்டாலே. நீட்டாக பண்ணுங்கள். லைனிங்க்கு மேலே அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக லைனிங் பக்கமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்டில் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்ட பிறகு இப்போ டர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். மெயின் ப்ளவுஸ் பிட் மேலே போட போகிறோம், நல்ல பக்கத்துக்கு மேலே. இப்போ பாருங்கள், அந்த எட்ஜஸில் போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் லேஸ் எதனா ஸ்டிச் பண்ணோன்னா நீங்கள் இந்த டைமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இப்போது லைனிங்கை நம்ம ப்ளவுஸ் பிட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷோல்டர் லைன், ஆர்ம் லைன், இந்த சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங்கோட கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நான் எப்படி கையை வச்சு சரி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்ப அது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் ஆகிடும். நீங்கள் அதை பண்ணாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து லைனிங் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும், செட் ஆகாது, சரியாக சுருக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக தைங்க லைனிங்கை. பாருங்கள், மேலேருந்து கீழே இந்த மாதிரி சரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே ஃபேப்ரிக் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் ஃபுல்லாக முடிக்க போகிறோம்.
இந்த ஆர்ம் கர்வ் கிட்ட வரும்போது கூட நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும். ப்ளவுஸ் கிட்ட ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக் லைன்லேருந்து அங்கே அந்த ஆர்ம் லைன் கிட்ட கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு நெக் லைனை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். அதுவும் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பேக் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மடித்து தைக்கணும், டாட் பிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ கீழே இந்த 2 இன்ச் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அதை அந்த 2 இன்ச் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த லைனுக்கு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தையல் போட்டுடணும். போட்டால் பேக் பேட்டர்ன் ஃபினிஷ் ஆகிடுச்சு நல்லா நீட்டாக. ஸோ அந்த எட்ஜஸில் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கனாவே நீங்கள் ப்ளவுஸை ஈஸியாக கற்றுக்கிட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதில் டாட்ஸ் பிடிக்கணும் இல்லைங்களா, அந்த டாட்ஸ் லைன்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லைன் போட்டிருப்போம், அது லைட்டாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் டாட் பிடிக்க ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் பிடிச்சிக்கிட்டு அந்த டாட் அண்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே அந்த 1/2 இன்ச்சை வச்சுட்டு மேலே ஷார்ப் பாயிண்ட்டையும் முடிக்கணும். திருப்பி டர்ன் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பாருங்க. ஃப்ரண்ட் பார்ட்க்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம லைன் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிங்களா, அந்த 1/4 இன்ச், இந்த 1/4 இன்ச் லைனில் அந்த எக்ஸாக்ட் லைனில் தான் நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அந்த 1/4 இன்ச் லைனில் நம்ம கட் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட் லைனில் இப்போ ஸ்டிச் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக கட் கொடுத்துட்டு லைனிங்கை நீங்கள் உள்பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தையல் போடணும். உள்பக்கமாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டோம் வச்சுக்கோங்களேன், நீட்டாக இருக்கும். இதுக்கு 2வது தையலை நீங்கள் போட தேவையில்லை. உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம், ரைட் சைடு மட்டும் நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டர்ன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலேயும் நம்ம எப்படி பேக் பேட்டர்னில் பண்ணோம், ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே ஒரு தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது முடிச்சிட்டோம். இப்போ லைனிங்கை மெயின் பிட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஆர்ம் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை சரி பண்ணிக்கிட்டே தான் ஸ்டிச் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா ஃபேப்ரிக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. பாருங்கள், இந்த சைட்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாம் மெயின் ஃபேப்ரிக் கூட அட்டாச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ எல்லாமே நீங்கள் லைனிங்கில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடணும். பேக்கப் பண்ணியாச்சு, பேக் நெக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பட்டி, ஸ்லீவ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிட்ட பிறகு தான் அதை ப்ளவுஸை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ டாட்ஸ் எல்லாம் நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக்கை வச்சு டார்க் பண்ணிக்கிட்டு இப்போது ஷோல்டருடைய சென்டர்லேயும் அந்த சென்டர் டாட்டையும் நீங்கள் இப்படி சென்டரில் பிடிச்சிக்கிட்டு அந்த லைனை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப டாட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்கு, சென்டர் டாட். இந்த டாட்டை வச்சு தான் நம்ம ஆர்ம் டாட்டை பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆர்ம் டாட்டில் இங்கே பிடிச்சிக்கோங்க. இந்த டாட்டோடைய ஷார்ப் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் கிடச்சிடும். நீங்கள் அங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சை வச்சுக்கிட்டு இங்கே ஷார்ப்பாக முடிக்கணும். இந்த வெளியே வரணும் நீங்கள் முடிச்சுட்டு தைச்சிட்டு. பாருங்கள், இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஷார்ப் பாயிண்ட் இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ ஒரு டாட்க்கு 2 தையல் போடணும் கன்ஃபார்மாக நீங்கள். இப்போது ஹூக் டாட் வந்து நான் என்ன சொன்னேன், இது 2த்தையும் சேமாக வச்சுக்கிட்டு சென்டராக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க. இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அது போயிட்டுருக்கோம். மறுபடியும் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கப் ஷேப்பும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன்.
இதே மாதிரியே தான் நீங்கள் இன்னொரு கப் சைடும் தைக்கணும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பட்டி. பட்டி வந்து நீங்கள் 2 ஃப்ரண்ட்டுமே ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேப்ரிக் வச்சோம் இல்லைங்களா, லைனிங்ன்றப்ப இன்னொரு ஃபேப்ரிக்கும் வைக்கணும். இந்த வாட்டி வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் சொல்லி தரலான்னுட்டு, இந்த ரா எட்ஜஸ்லாம் தெரியாமல் எப்படி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுன்றத இதில் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் பார்ட் பட்டியோட நல்ல பக்கத்தையும், கப்போடைய நல்ல பக்கத்தையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. பட்டியோட நல்ல பக்கமும், கப்போடைய நல்ல பக்கமும் வச்சு ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த டாட்ட வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு 2 ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு திக் பார்ட்டா இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். மெயின் பட்டியோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேல பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேல நீங்க இந்த பட்டி 2 பட்டி சொன்னேன் 2 ஃபேப்ரிக் சொன்னேன் பார்த்தீங்களா? அதில ஒரு ஃபேப்ரிக் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு ஃபேப்ரிக்க கப்புக்கு மேல வச்சு தைக்கணும். கப்புக்கு மேல வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நீங்க டர்ன் பண்ணுறப்ப அது பட்டியோட அட்டாச் ஆயிடும். உங்களுக்கு இந்த ரா எட்ஜஸ்லாம் எதுவுமே தெரியாது. இங்க பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்ணலாம். அடுத்தது கீழ அந்த பட்டிய ஓப்பன் பண்ணிட்டு டாப் ஸ்டிச் ஒண்ணு போட்டுக்கோங்க. கீழ இப்போ பட்டிய நான் மடிச்சு தைக்கல. லாஸ்ட்டா தான் நான் எப்படி மடிச்சு தைக்கிறதுன்னு காட்டப் போறேன். ஸோ 2 சைடுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது டிசைன் ஸ்லீவ்க்கு பார்க்கலாம் எப்படின்னுட்டு. ஸ்லீவ் பாருங்க. அதோடைய சென்டர நீங்க இந்த மாரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு ஒரு 2 1/2 லைன் 2 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனை ஃப்ரில் வைக்க போறோம்னா, நான் வந்து ஒரு 4 ஃப்ரில் வைக்க போறேன். ஸோ அந்த 4 ஃப்ரில்லுக்காண்டி நீங்க 2 1/2 லைன் மேலேயும் கீழேயும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்ப நான் வந்து அத ஃப்ரீ ஹேண்ட்லயே பண்ணிடுவேன். சரி பிகினர்க்காக நான் இந்த இந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கோங்க. மேல ஸ்லீவ் உடைய அந்த டாப் போர்ஷன் மட்டும் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். கீழ பாட்டம் வந்து பார்டர் வைக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி கட் குடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு அந்த லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த கட் குடுத்துக்கோங்க. நம்ம மேல மட்டும் தான் அந்த 2 1/2 இன்ச் லைன ஃபாலோ பண்ணுவோம். கீழ் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸா தான் வரும் பஃப்பு. ஸோ மேல மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இப்ப சென்டர வச்சுட்டு 1 இன்ச் மேல் பக்கமா இப்போ நான் ஸ்லீவ் உடைய டாப் போர்ஷன்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அங்கருந்து நான் ஃபில் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்ஸ் காட்டிக்கிறேன் பாருங்க. அந்த 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது மேல் டாப் போர்ஷனுக்கு. இப்போ கீழ பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் க்ளோஸா தான் வைக்கணும். மேல் பக்கமா வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்றதே நீங்க கீழ் பக்கமா தான் பண்ணணும். கீழ வந்து ரொம்ப க்ளோஸா ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த மாதிரி. அந்த லைனுக்கு மேல, இல்ல பக்கத்துல. இந்த 2 1/2 இன்ச் லைன் இந்த மாரி க்ளோஸா ஸ்டிச் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரில் ரொம்ப க்ளோஸா இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைனுக்கு கொஞ்சம் மேல, அடுத்தடுத்து கொஞ்சம் பக்கத்துல வரும். இந்த மாரி ஒரு 4 ஃப்ரில் தான் நீங்க ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ம் அப்படி நீங்க ஃப்ரில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் சேம் அதே மாதிரி தான். 2 1/2 இன்ச் லைன நீங்க எடுத்துட்டு போயிட்டு, அந்த நம்ம சென்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இது கீழ. ஸ்லீவ் உடைய கீழ் சைடு நம்ம மார்க் பண்றோம். இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல. இத ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க டாப் போர்ஷன்ல ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஃப்ரில்க்கு. ஸோ 4 ஃப்ரில் தான் நீங்க ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இத முடிச்சுட்டேன். இப்போ மேல் பக்கமா நான் போய் ஸ்டிச் பண்ண போறேன். மேல பார்த்தீங்கன்னா, அந்த 1 இன்ச் விட்டுருக்கும் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்ல இந்த 2 1/2 இன்ச் லைன நீங்க போட்டு அங்க மேல பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இங்க பாருங்க. செகண்ட் 2 1/2 இன்ச் லைன மேல வந்து ஒரு 1 இன்ச் கேப் இருக்கலாம். அந்த ஒரு ஃப்ரில்லுக்குமே. பாருங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஃப்ரில்லுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைட். சேம் அந்த 1 இன்ச் லைன்ல 2 1/2 இன்ச் லைன நீங்க பிளேஸ் பண்ணணும். சென்டர்ல பிளேஸ் பண்ணக்கூடாது. அத பார்த்துக்கோங்க.
1 இன்ச் டிஸ்டன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஃப்ரில்ஸ் எல்லாம். கீழே வந்து 1/2 இன்ச். இப்போ ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை லைனிங்கில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸஸ் த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்க்கு மேலே அதுக்கு முன்னாடி பேப்பர் பேட்டர்ன் வச்சு நீங்கள் இந்த பேப்பர் பேட்டர்ன் அளவுக்கு நீங்கள் அந்த அவுட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் அந்த ஃபேப்ரிக் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த ஸ்லீவ் ஷேப்க்கு நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த ஸ்லீவ் ஷேப் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இதை தான் நம்ம லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்க, நீட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போது லைனிங்கோட மேல் பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை எந்த டர்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்கும் பேக் நெக் ஃப்ரண்ட் பண்ண மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இதை மேல் அவுட்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்து பொறுமையாக தைங்க. பஃப் ஸ்லீவ் பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண. பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்லேயும் லைனிங்கை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா லைனிங் எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டோன்றதுனால நீங்கள் லைனிங் பேஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது கீழே பாட்டமை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக பஃப் ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பாட்டமை ஸ்டிச் பண்ண போகிறோம். பாட்டமுக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச் வந்து ஒரு பார்டர் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதை தான் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லேஸ் எடுத்துக்கோங்க. இந்த லேஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ராய்ஜஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க லேஸை. ஏன் அப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த லேஸ் கொடுக்கறதுனால அங்கே கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும் அந்த ஸ்லீவ் பார்க்க. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்டரை ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்டரை ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்லீவோடைய உள்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். ராங் சைடு பார்த்தீங்களா, ராங் சைடில் பார்டரை வந்து பார்டருடைய ராங் சைடு வந்து மேலே தெரியணும் உங்களுக்கு. நல்ல பக்கத்துக்குள்ள வந்து கீழே வச்சிடணும். அப்போ தான் நம்ம இப்படி ராங் சைடு ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கம் வெளியே வந்துடும். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபுல்லாக டர்ன் பண்ணி அந்த நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மெயினில் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இப்போ பாருங்கள், அந்த லேஸ் அந்த பாருங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லேஸை ஆஃப் தெரிகிற மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக தெரிய வேண்டியதில்லை லேஸு. இந்த டிசைன் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னாவே அப்படி தான் இருக்கும். பாருங்கள், பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பஃப் ஸ்லீவ் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து அந்த ராய்ஜஸ் எல்லாம் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் இப்போ ப்ளவுஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் எத்தனை ஸ்டிச் போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பேக்கோடைய நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஷோல்டரை ஸ்டிச் பண்ணலாம். நல்ல பக்கம் ப்ளவுஸோடைய நல்ல பக்கம், பேக்கோடைய நல்ல பக்கமும் ஃப்ரண்ட்டோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா நல்ல பக்கம் உங்களுக்கு ஒன்றா மேட்ச் ஆகிடும். பாருங்கள், ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவ் இப்படியே மேலே
ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்ம் சைடு ஸ்லீவோடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷோல்டருக்கு அந்த சென்டரில் நீங்கள் ஸ்லீவை வச்சுக்கணும். இப்படி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்லீவ் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னுட்டு. அதை நீங்கள் இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா அந்த சுருக்கம் இருக்கக்கூடாது. ஸ்லீவ் ஃபேப்ரிக் கர்வியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் டஃப்பு தான். அதனால் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு அதே மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்போ செகண்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டிச் போடுறப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கீழே வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு சுருக்கமாக ஃபார்ம் ஆகிடும், மேலேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு ஸ்லீவையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபோல்டிங்கோட அளவு ப்ளவுஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்லீவ்க்கு வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கேட்டாங்கன்றதுனால நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் கர்வையும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 7.5 இருக்குங்க. அந்த 7.5ஐ நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸில் நான் எப்படி ஷோல்டர்லேருந்து அளவெடுக்கிறேனோ அதே மாதிரி அளவெடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் அந்த தையலை போடணும். பாருங்கள், நான் அளவு எடுத்தாச்சு. இப்போ பட்டிக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவையும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது செகண்ட் மெத்தட். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு பட்டியை நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட் ஹைட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குது. நான் இதை மடித்து தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைச்சிட்டு நீங்கள் ஸ்லீவ் ஜாயினிங் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சைட் ஜாயினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு வாட்டி. ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போது வேஸ்ட் அண்டை ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொக்கி பார்ட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐ பார்ட் கொக்கி பார்ட் 2 சைடுமே நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டை மெஷர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய அளவு கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இப்போது ஸ்லீவில் இருந்து கீழே வேஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு இல்லைங்களா, அதனால் நம்ம ஸ்லீவ்லேருந்து வேஸ்ட்டுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ சேம் இதே மாதிரி அந்த சைடை நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. செகண்ட் லைன் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸை நீங்கள் செகண்ட் ஸ்டிச்சஸை போடணும். தேர்டு அதே மாதிரி தான் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள், ஸ்லீவ் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கேயும் கரெக்டாக ஜாயின் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ கொக்கி பார்ட்டு ஐ பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொக்கி பார்ட்டுக்கு மேல் பக்கமாக வைக்கணும் பட்டியை. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கீழே வரும்போது இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரு 2 ஃபோல்டு பண்ண வேண்டியது இருக்கும் கொக்கி பார்ட்டுக்கு. இந்த ராய்ஜஸை உள்ளே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி அதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். டபுள் ஃபோல்டு. ஓகேங்களா? பாருங்கள், கொக்கி பார்ட்டுக்குன்னா இவ்வளோ தான் இருக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொக்கி பார்ட்டை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ பார்ட் ஸ்டிச் பண்ணணும். ஐ பார்ட்க்கு நம்ம
உள் பக்கமாக வைக்கணும் அந்த பட்டியை ஐப்பட்டியை வந்து உள் பக்கமாக வச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி கீழே வரப்போயும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மேலே நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதனால நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அந்த லைனுக்கு மேலேயே தான் நீங்க ஐ பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்க. ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்க அந்த ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க இன்னொரு லைன் போடணும். அந்த இடத்துல நம்ம ஐ பார்ட் வைப்போம். பார்த்தீங்களா முடிச்சாச்சு. எவ்வளோ நீட்டா வந்திருக்கு பாருங்க. 2 ஃப்ரண்ட்டும் ஒண்ணா ஜாயின் இருக்கு. இதுக்கப்புறம் நான் லேஸ் வைக்கிறேன். ஸ்டோன் செயின். இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வாங்கிட்டு நீங்க நீங்க அந்த தையலுடைய சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அத கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோனுக்கு இன்னொரு ஸ்டோனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ நீங்க ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். இல்ல இத நீங்க கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க ஹேண்ட்ல கூட ஸ்டிச் பண்ணலாம். அத விட மிஷின்ல ஸ்டிச் பண்ண கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, லேஸ் வைக்கிற மாதிரி இருந்தா, நீங்க இந்த லைனிங்க இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்ளோ நீட்டா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிட்டேன். எவ்ளோ நீட்டா இருக்கு பாருங்க ஃபினிஷிங். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளவுஸ் இதே மாரி நான் சொன்ன மாரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. நீங்களும் ஒரு அழகான லைனிங் ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணிடலாம். பஃப் ஸ்லீவ் வித் டிசைனர் பஃப் ஸ்லீவோட நீங்க ஸ்டிச் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.